தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல த சேவேஜ் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பிளிக்ஸ் அப்படிங்கிற ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு கார்ல வச்சு கொடூரமான முறையில ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பெண்ணுடைய கணவர் தான். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, என்ன தயவு செய்து விட்டுருங்க, ஏன் விருப்பப்படி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி இல்ல, ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவம் நடந்துச்சு, ஏன் அவளை அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, சோ அந்த பொண்ணுடைய கணவர் ஏன் அவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா அவளை கூட்டி போயிட்டு இருக்காங்க, சோ அவர் என்ன பண்ணாரு அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல காட்டப்பட்ட கொலைகளா இருக்கட்டும், இந்த படத்துல வரக்கூடிய அந்த டயலாக் டெலிவரிஸா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் அமைச்சிருந்தாங்க. அதே போல இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி நான் லீனியர் முறையில அமைச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்தினுடைய கதையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போற மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த பொண்ணை வந்து ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா ரொம்ப கொடூரமா கூட்டு போற அந்த காட்சியா இருக்கட்டும், ஏன் அந்த பொண்ணை கூட்டு போறாங்க, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, அதே போல அந்த பொண்ணுடைய கணவர் ஏன் அவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா அவளை அப்படி கூட்டு போறான், சோ அந்த கணவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்களை காட்டின விதமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஃபியூச்சர்ல, அதாவது 2040 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே போல ஃபியூச்சர்ல அனிமலோட செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய இன்னொரு கேரக்டர், ஒரு பயங்கர டார்க்கா முடி வச்சுட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு செக்ஸ் வெறியனா காட்டியிருப்பாங்க. கே கூட மட்டும் செக்ஸ் பண்ற மாதிரி இல்லாம எது கிடைச்சாலும் அது கூட செக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு பயங்கர ஒரு கொடூரமான ஒரு செக்ஸ் வெறியனா காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு தப்பான படத்தை கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கூட வந்துச்சு. அதாவது ஒரு பயங்கர ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு மூவிய எடுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அது ஓகே, அதை சக்சஸ் ஆயிருக்காங்க. ஆனா என்ன விஷயத்த கன்வே பண்ண வராங்க, இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சரியாவே கன்வே பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு ஆவரேஜான ஒரு படமா தான் கொடுத்துருக்காங்க. அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.